வணக்கம் ஷாலி டிவி நேயர்களே, இது உங்கள் மனம் தெரிந்து பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம ரெனோன் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், நம்ம டிப்ரெஷன் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிப்ரெஷன் எப்படி டெவலப் ஆகுது டாக்டர்? டிப்ரெஷன் டெவலப் ஆகிறதா? சரி, ரெண்டு விஷயம். ஒன்று இப்போ ஒரு மீன் தொட்டியில் மீன் இருக்குது. இந்த மீன் நல்லா இருக்கணும்னா அந்த மீன் ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மீனுக்கு போதுமான ஃபுட்டு கிடைக்கணும், அதுக்கு வியாதிகள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம. அதுக்கப்புறம் அந்த மீன் எந்த தண்ணீரில் நீந்திக்கிட்டு இருக்குதோ அந்த தண்ணீரும் நல்ல தண்ணீராக இருக்கணும், ஆக்சிஜன் ரிச்சா. கடல் மீன்னா அந்த உப்பு தண்ணீரும், நல்ல நீர் மீன்கள் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரும், அதுக்கு நல்ல இதமான சூழ்நிலை இருக்கணும். அதே மாதிரி தான் டிப்ரெஷன் எப்படி உருவாகுதுன்னு கேட்குறீங்க. அவங்களுடைய சுற்று சூழ்நிலை ஒரு இதமானதாக இருக்கணும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது அவங்கள மற்ற அவங்க சுற்றுச்சூழலில் உள்ள விஷயங்கள் ரொம்ப தாக்கும். மற்ற மிருகங்களை விட மனிதர்களுக்கு அந்த சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள உள்ள ப்ராப்ளம்ஸு, சில நீண்ட நாள் வியாதி உள்ளவங்க டிப்ரெஸ் ஆகலாம், தைராய்டு குறைபாடு உள்ளவங்க டிப்ரெஸ் ஆகலாம். மற்றும் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்குது 1980s தான் கண்டுபிடிச்சாங்க இதை. இது என்னதுன்னா அந்த செரட்டோனின், நாரெபினெஃப்ரின் இது மாதிரி இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதனால டிப்ரெஷன் இருக்குது. அவங்க சூழ்நிலை நல்லா இருக்கலாம், சூழ்நிலையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் இந்த குறைபாடுகளினால் அவங்களுக்கு அவங்க பார்க்குற விதம் ஒரு நெகட்டிவாக மாறிடும், அவங்க டிப்ரெஷனுக்கு உள்ளாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1980s கண்டுபிடிச்சது. அதனால இப்போ உள்ள மருந்துகள் ஒரு ஒரு கவலையான ஒரு ஆளை கூட நல்ல ஒரு சந்தோஷமாக மாற்ற முடியும். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. டிப்ரெஷன் பத்தி ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஷாலினி டிவி மனம் தெரிந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. கம்மி பண்ணிருக்கேன் மேடம். மேடம் கிட்ட மனம் தெரிந்து பேசுங்கம்மா. மேடம், நான் என் பேர் சித்ரா. சொல்லுங்கம்மா. நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அதாவது எங்க ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க மேடம். சரி. தண்ணி அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ரொம்ப தரக்குறைவா பேசுறது வைக்கிறது. அவங்கள எந்த குறையுமே சொல்ல முடியாது. நல்லா இருப்பாங்க எவ்வளவு நேரம். ஆனா ஒரு சில தண்ணி அடிச்சாங்கன்னா என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மேடம். ரொம்ப மன சங்கடமா இருக்கு. என்ன பண்ணலாம் மேடம்? சரி, குடிய நிப்பாட்டுறதுதான் வழிமா. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க குடிச்சிட்டா உங்களை தாங்கவே முடியல, மத்தபடி நீங்க எவ்வளவோ நல்ல ஆளா இருக்கிறீங்க அப்படின்ட்டு அதை நீங்க திருப்பி திருப்பி அவர்கிட்ட சொல்லுங்க. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், குடி அவங்கள விடாது. குடிச்சு பழகினவங்களுக்கு குடி அவங்கள விடாது. குடிக்காம இருந்தாங்கன்னா கையெல்லாம் நடுங்கும், படபடப்பா இருக்கும். அப்படிலாம் இல்ல மேடம், அப்படிலாம் குடிக்க மாட்டாங்க. ரொம்ப அப்படி குடிச்சா கூட பண்ணலாமே. சரி. அதாவது வருஷத்துக்கு ஒரு 10 நாள் தான் குடிப்பாங்க மேடம். சரி. அந்த குடிச்ச அன்னைக்கு கார்ல நல்லா வசதியா இருக்கும் மேடம். கார்ல எங்கேயும் கூட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சாங்கன்னா அங்க எங்களை விட்டுட்டு கூட வந்துருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அதான் எல்லாம் வாங்கிட்டு ஆரம்பிக்கவில்லை, எல்லாம் வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு நகை வாங்கிட்டு வருவோம் மேடம். ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சரி. ஏதாவது ஒரு வார்த்தை இப்ப கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் கம்மியா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போந்துரும் மேடம். மதுரை ரோட்ல அவ்வளவு ஸ்பீடா போவாங்க மேடம். ஆனா லைட்டா தான் அடிச்சிருப்பாங்க. லைட்டா தான் அடிச்சிருப்பாரா? எனக்கு அதெல்லாம் தாங்கவே முடியல மேடம். அவங்கள நம்பி நம்ம எப்படி போறது? போகாம இருக்க முடியாது. நல்ல பாசமா இருப்பாங்க. அப்ப அப்போ நீங்க அந்த டைம்ல அந்த குடிக்காம இருக்கிறத நிப்பாட்டுறதுக்கு வழி பாருங்க. அந்த டைம்ல மட்டும் ஒரு 10 நாள் தானே குடிக்காருன்னு சொல்றீங்க. அப்ப அவர் மதுவுக்கு அடிமை இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு த்ரில்லுக்காக ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. அதை அவரை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. சிலவங்களுக்கு குடி உடனே மூளைய ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். உங்க கணவருக்கும் அப்படிதான் மூளைய அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் குடிச்சாருன்னா ஒரு நல்ல மனிதரா இருக்கவர் ஒரு மிருகத்துக்கு இணையா, அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஆளா மாறிடுறாரு. ஒய்ஃபு பிள்ளைகளையே விட்டுட்டு வர்ற அளவுக்கு மாறிடுறாரு. அப்போ நீங்க அவர் மூளையை அது ரொம்ப பாதிக்குது. சிலவங்களுக்கு மூளையை அந்த அளவு பாதிக்காது, சிலவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் மூளைய. ஓகேம்மா. சோ அதனால சித்ரா, நீங்க ஒரு முயற்சி எடுத்து அவரை குடிய நிப்பாட்டுறதுக்கு வழி பாருங்க. தேங்க்யூ மேடம். ஓகேம்மா. Thank you so much for calling, ma.
மேம் அதே மாதிரி இப்போ எக்ஸசைஸ் பண்ணா டிப்ரெஷன்லாம் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. டேப்லெட்ஸ் இன்டேக் பிளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே சேர்த்தா டிப்ரெஷன் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்றாங்க. சோ எக்ஸசைஸ் அதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றாங்க. நிச்சயமா டேப்லெட் இன்டேக்ஸை கூட சொல்ல வேண்டாம். அதாவது மைல்டு டிப்ரெஷன்லாம் எக்ஸசைஸ், சன்லைட் இப்படிப்பட்ட விஷயங்கள்னாலே குணமாக்கிடலாம். மைல்டு டிப்ரெஷனுக்குலாம் நம்ம வந்து டேப்லெட்டுக்கு போக வேண்டியதில்லை. நல்ல ஒரு மனசை தூக்கி விடுற மாதிரி ஒரு பேச்சு கேட்பதினால், இல்லை நல்ல புக்ஸ் வாசிக்கிறதுனால, நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, இந்த வேர்க்கடலை அதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால அதெல்லாம் டிப்ரெஷனை போக்கலாம். ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி நைட் தூங்கும் போது வந்து பாசிட்டிவ் ஃப்ரேசஸ், நான் வந்து டேலண்டடா இருக்கேன், நான் தைரியமா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேசஸ் கேட்டுட்டே தூங்கினா காலையில எழுந்திருக்கும் போது ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை? இது நான் ரொம்ப கேள்விப்பட்டது இல்லை. பட் எனிவே அது வந்து பாசிட்டிவா டியூன் ஆக்குறது, நம்மளை பாசிட்டிவா டியூன் பண்றது, அது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, ஒரு கால் லைன்ல இருக்கு, தொடர்ந்து பேசலாம் மேம். வணக்கம், ஷாலினி டிவியின் மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க டாக்டர் மாட்ட பேசுறோம். விருதுநகர்ல இருந்து ஜான்சின்னு பேசுறேன். ஜான்சி சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம்மா. நான் ரொம்ப உங்களை பிடிக்கும் எனக்கு. ஓ சரிம்மா, தேங்க்ஸ்மா. சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பேரும் நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. எனக்கு ஒரு பதட்டமாவே இருக்கு, அது ஏமா? இப்ப என்ன வயசு உங்களுக்கு? மெனோபாஸ் ஆகுற வயசா? 50 வயசு ஆகுதுமா. 50 வயசு. சரி, பதட்டம் இருக்கு என்ன? ஆமா, இந்த கோயில்களுக்கு போனா ஒரு கூட்டத்துல, அதாவது சும்மா கூட்டமா இருந்தா கூட போயிரு. சரி. ஆனா அந்த வரிசையில நிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப பதட்டமா ஆகுது, எனக்கு நிக்கவே முடியல. சரி. அந்த டைம்ல வேர்த்து கொட்டுமா? வேர்த்தெல்லாம் செய்யலமா, ஆனா அந்த இடத்த விட்டு வரணும்னு மட்டும் தோணுது. ஓ சரி. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு. சரி. இது வந்து மனசு பண்ற ஒரு வேலை. மனசு என்ன செய்யுது, ஒரு கூட்டமான இடத்துல இருக்கும்போது, ஐயோ கூட்டம் சிலவங்களுக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு கூட்டமா இருக்கிறது பிடிக்காது. இந்த இடத்துல இருந்து நம்ம திடீர்னு ஒரு அவசரம்னா வெளியே போக முடியாதே அப்படின்ட்டு உள் மனசு நினைக்கும். அப்போ வந்து இந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகும். அதனால ஒரு படபடப்பு வரும். நீங்க நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. அந்த டைம்ல தண்ணி பாட்டில எடுத்துட்டு போங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒன்னும் நமக்கு நடக்காது, இந்த கூட்டத்துல எதுவும் பிரச்சனைனாலும் நம்ம வெளியே போய்க்கலாம் அப்படின்னு ஆள் மனசுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது மூலமா நீங்களே உங்க மனசை அப்படியே சமாதானப்படுத்திக்கிறது மூலமா பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்து அந்த சந்தோஷத்துல நீங்களும் பங்கேற்பது மூலமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம். சரியா? வேற ஒண்ணும் தொந்தரவு இல்லம்மா. எனக்கு அந்த மாதிரி கூட்டத்துல போகும்போது பயம் வந்துருது, நடுக்கம் வந்துருது. எல்லாரும் மாதிரி நம்மளால போக முடியலங்கிற வருத்தம் எனக்கு. சரி, மத்தவங்கள்ட்ட உள்ள தைரியத்தை பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கும் அந்த சந்தோஷமும் தைரியமும் வந்துரும். நீங்க வந்து இந்த மெனோபாஸ் டைம்லயும் இப்படி இருக்கும். 50-51 வயசு ஆகுது. ஆமா, அதனால அப்படி இருக்கலாம். ஆமா, இதெல்லாம் நின்னு கொஞ்சம் நாளாச்சுன்னா அதுக்கப்புறம் இது தன்னால போயிடும். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். அப்போ மெனோபாஸ் டைம்ல இந்த மாதிரி இருக்கும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா? டேப்லெட்ஸ் தேவைன்னா எடுத்துக்கிடலாம். அதாவது இது வந்து அகரோஃபோபியாம்பாங்க. அதாவது இது வந்து ஒரு ஆங்ஸைட்டி, பதட்டத்தினால வர்ற ஒரு டென்ஷன். இந்த டைம்ல வந்து மட்டும் அவங்க சாப்பிட்ற டேப்லெட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சிலவங்க ஒரு கூட்டத்துக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு அந்த கூட்டம் பிடிக்காது. அப்போ வந்து ஆனாலும் இந்த கூட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஒரு கல்யாண கூட்டமோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ அவங்க போக தான் வேண்டியது இருக்கு. அப்போ என்ன செய்யலாம், ஆங்ஸைட்டி அந்த தவிர்க்கக்கூடிய, டென்ஷனை தவிர்க்கக்கூடிய டேப்லெட்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஆங்ஸிட், லோனாசெப், அதெல்லாம் அந்த டென்ஷனை தவிர்க்கக்கூடிய டேப்லெட். அதை சாப்பிட்டுட்டு, இல்லை இண்டரால்லாம் அந்த மனசை வந்து ஹார்ட்டை வந்து அப்படி வேகமாக துடிக்காமல் அப்படி ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த கூட்டங்களுக்கு போனாங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த டைமில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி ரெகுலராக சாப்பிட வேண்டியது இல்லை. ஓகே மேம், ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஷாலினி டிவியின் மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெரம்பலூர்ல இருந்து சரிதா பேசுறேங்க. வணக்கம் சரிதா மேடம், கிட்ட மனம் திறந்து பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க சரிதா. நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். நான் டெய்லி உங்க ப்ரோகிராம் பார்ப்பேன் மேடம், ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, தேங்க்ஸ். சொல்லுங்க, நீங்க சொல்றது எனக்கு என் செரோட்டோனின் எல்லாம் கூட்டி விட்டுரும். உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க பேசுறது நல்லா இருக்குங்கும் போது என்னுடைய செரோட்டோனின் கூடும். தேங்க்ஸ் மேடம். மேடம் எனக்கு வந்து இடையில கொஞ்சம் ஒரு 4 வருஷம் மேடம் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை வந்துச்சு மேடம். கால் பண்ணிட்டேன்,
இருந்தாலும் எனக்கு அதுல இருந்து இனம் புரியாத ஒரு கவலை. சரி, என்ன ஆனா நல்லா இருக்கு, நல்லா என்னன்னானே நல்லா மேனேஜ் பண்ணிட்டேன். சரி, நல்லா மேனேஜ் பண்ணிட்டேன். உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிருக்கேன். டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் போனேன். வெரி குட். மெடிசன் எல்லாம் சாப்பிட்டேன். பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஆனா இருந்தாலும் எனக்கு இனம் புரியாம ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. இனம் புரியாத கவலை. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வயசு 39 மேடம். சரி, பாடி வெயிட் எப்படி இருப்பீங்க? பாடி வெயிட் 80 கிலோ இருக்கும். ஹைட் வந்து 163 சென்டிமீட்டர் மேடம். 163, 80 கிலோ. சரி, தைராய்டு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? தைராய்டு குறைபாடு? ஓவர் தைராய்டா? லோ லோ லோ. லோ. அப்போ நீங்க வந்து தைராக்சின் மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஆமா மேடம். 50 ml கொடுத்திருக்காங்க. ஓ சரி. 50 உங்களுக்கு சில வேளை போதாம இருக்கலாம். 100 சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்பமும் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். தைராய்டு குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த மாத்திரை சில வேளை காணலைன்னா ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். நீங்க 50 வந்து நீங்க கூட ஒரு 25 mg சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு 75 mg காலையில சாப்பிடுங்க. சரிங்க மேடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா பாடி வெயிட்டும் கூட இருக்கு. தைராய்டு குறைவு இருந்துச்சுன்னா பாடி வெயிட் கூட தான் இருக்கும், கூடிக்கிட்டே போகும். சரியா? 80 கிலோங்கிறது நீங்க ஒரு 65 கிலோக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. அதுக்கு நீங்க தைராய்டு கரெக்டான அளவு சாப்பிடணும். 75 ஒத்துக்குதா இல்ல 100 ஒத்துக்குதான்னு பாருங்க. உங்க டாக்டர்கிட்ட தைராய்டு ஹார்மோன் எழுதி கொடுத்த டாக்டர்கிட்டயே போய் கேளுங்க. சரியா? உங்களுக்கு அப்ப 100 தான் தேவையா இருக்கும். அப்ப நீங்க அதே டாக்டர்கிட்ட திருப்பி கேட்டுட்டு முதல்ல 75 கூட்டுங்க. சரியா? எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க 100 தேவைன்னா 100 போயிடலாம். சரியா? அப்ப தன்னால அந்த மனசுல இருக்க கவலை போயிடும். இனம் புரியாத கவலைன்னு அழகா சொல்றீங்கல்ல, ஏன் கவலைன்னு தெரியல. அதான் இனம் புரியாத கவலை. எப்பவும் ஒரு சோகமா நல்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன் மேடம். நல்ல என்ன நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் ஆள் மனசுல போய் நல்ல மெடிடேஷன் பண்ணி நல்ல ஆள் மனசுல எல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். சரி. இருந்த போது இப்படிதான் இருக்கு. அப்பந்தான் உங்க உடம்புல ஏதோ குறைன்னு அர்த்தம். நீங்க வந்து உங்க தாட்ஸ் அழகா மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஆனாலும் உங்க உடம்புல தைராய்டு குறைபாடு இருக்கும்போது உடம்புல உள்ளது மனசையும் பாதிக்கும். உங்க திங்கிங்கே ஸ்லோவாகும். உங்க உணர்ச்சி வசப்படுறது நெகட்டிவா மனசு டியூன் ஆகும். பழச நினைச்சு பார்த்தோன்னா அதாவது ஒரு நமக்கு நடந்த தவறுகளே ஞாபகத்துக்கு வரும். சரியா? தைராய்டு மட்டும் அதை நீங்க சரி பண்ணுங்க, நான் உங்களுக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனதிடன் இருக்கு உங்களுக்கு. உங்க உடம்பு வீக் ஆகுறதுனால அந்த மனதிடன் லைட்டா பாதிக்கப்படுது. சரியா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. மேம் அப்போ எக்ஸஸ் ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கும் இந்த பார்க்கணும் தைராய்டு குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாடி வந்து எந்த ஸ்பீடில் அந்த பாடியில் உள்ள ஃபுல் அந்த ஒரு மெஷின் மாதிரி தான் பாடி. இந்த ஹார்ட்டு நம்மளுடைய லங்ஸு இது எல்லாம் எந்த ஸ்பீடில் டியூன் ஆகியிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் தைராய்டு ஹார்மோனுடைய முக்கியமான வேலை. தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்துச்சுன்னா பாடி தன்னால் ஸ்லோ டவுன் ஆகும். ஹார்ட் ரேட் குறையும், நம்ம மூச்சு விடுற ஸ்பீடு குறையும், செமிக்கிறது குறையும், மலச்சிக்கல் வரும். அப்போ அந்த டைமில் வந்து மனசு தைரியமாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க அழகா, நான் வந்து தைரியமாக இருப்பேன், மனசு தெம்பாக வச்சுப்பேன், நானே என்னையை நான் கவுன்சில் பண்ணிக்குவேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத கவலைங்கிறாங்க. தைராய்டு குறைபாடு இருக்குது. 100 mg சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ 50 குறைச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய தேவைக்கு இல்லாமல் மனசில் ஒரு கவலை சூழ்ந்து கொள்ளும். எப்படி ஒரு மேகம் வந்து அப்படியே வாரத்தில் ஒரு சில வேளை அப்படி சூரியனை மறைக்குதோ அது மாதிரி சில வேளை இந்த தைராய்டு குறைபாடு வந்து ஒரு சந்தோஷமான அந்த பிரகாசமாக இருக்கிறத குறைவு கொண்டு வரலாம். கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து பெட் அனிமல்ஸ் வந்து ஒரு கிரேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்றாங்க. ஆமா, டாக், கேட்ஸ். ஆமா, அது உண்மையா மேம்? உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் முக்கியமாக நம்மளுடைய பாசம் நேசம் அந்த கெட்டி அணைச்சிக்கிடும்போது தாய்க்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதே இந்த ஆக்சிடோசின்னால தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பசு மாடுகளுக்கெல்லாம். லாஸ்ட் காலர் உங்களோட காலை கட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் டிவியில் பாருங்க. தேங்க்யூ.
தொடர்ந்து பேசலாம். ஸோ அந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் பாசத்தையும் பிணைப்பையும் ரொம்ப ஏற்படுத்தும். நம்ம வந்து ஒரு பெட் அனிமல், ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ அதை நம்ம அணைச்சிக்கிடும் போது, அது அதை நம்ம தடவி கொடுக்கும்போது, சிறு குழந்தைகளை நம்ம கொஞ்சும் போது தன்னால ஆக்சிடோசின் நம்ம உடம்புல உருவாகும். அது ஆண்களுக்கும் சரிதான், பெண்களுக்கும் சரிதான், ரெண்டு பேருக்குமே அது செக்ரீட் ஆகும். அதுதான் நம்ம மனசை நல்லா இருக்கிறதுக்கு, அந்த ஒரு பொறுப்போட ஒரு பாசத்தோட ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். இப்போ சில வேளை வந்து அந்த ஆக்சிடாசின் இல்லைன்னு வைங்க, ஆட்டிசம் முதலான நோய்கள் வரும். பிள்ளைகள் வந்து தொட விட மாட்டாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் கட்டி நம்ம பிடிச்சாலும் இல்லை நம்ம பசங்களெல்லாம் அப்படி தொட்டு பேசினாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ ஆக்சிடோசின் குறைபாடு இருக்குது. ஆக்சிடோசின் குறைபாடு வர வர டோபமின் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சோம்பலாக இருப்பாங்க, ஆக்ஷன் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே எதை வச்சு சரி பண்ணலாம்? அழகாக ஒரு பெற்று வளர்க்குறது மூலமாக இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஷாலினி டிவியின் மனம் தெரிந்து பேசுகிறோம். வேறு எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம் மேடம். மேடம் கிட்ட மனம் தெரிந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. நான் உங்களோட நிகழ்ச்சியை ரொம்ப பார்த்துட்டே இருக்கேம்மா எப்பயுமே. சரிம்மா. எங்க பாப்பா வந்து 16 வயசுமா அவளுக்கு. சரி. அவளுக்கு வந்து ஹலோ, நானு எங்க பாப்பா 16 வயசு ஆகுதுமா. சரி. அவளுக்கு வந்து 10th படிக்கிற வரைக்கும் சரியான படிப்பு வரலமா அவளுக்கு. சரி. அதனால அவளை 10th ரொம்ப படிக்கணும் அப்படின்ற பயத்துல ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிட்டா மேடம். அதாவது தூக்கம் வராத, தலைவலி அப்படி இப்படி ஆயிட்டா மேடம். சரி. இப்போ வந்துட்டு அந்த நம்ம சென்னையில தான் வந்துட்டு நானு சீனிவாசன்ற டாக்டர் கிட்ட டேப்லெட் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப கோபமாயிட்டா, அப்படியே சண்டை போட கத்த அந்த மாதிரி ஆயிட்டா. அதாவது அவளுக்கு படிக்க தெரியல. சரி. 10th என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இது பண்ணிட்டா மேடம். அப்போ என்னது பண்ணிட்டா? படிப்பை விட்டுட்டாளா? படிக்கல, நாங்களே நிறுத்திட்டோம். படிக்க முடியல, அவளால படிக்கவே தெரியல. சரி. அதனால நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த சென்னையில டாக்டர் சீனிவாசன்றவர்கிட்ட காமிச்சேன் மேடம். சரி. அங்க வந்து அவர் வந்து இது ஒரு இது மாதிரி மனநோய் மாதிரி. சரி. இதுக்கு வந்து டெபிட்டோஸ்ன்ற மாத்திரை கொடுங்க, சரி, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 500 mg மாத்திரை கொடுத்தாங்க மேடம். சரிம்மா. அந்த மாத்திரை வந்து கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு நல்லா இருக்கா மேடம் இப்போ. சரி. நான் 10th படிக்க வைக்காம வீட்லயே வச்சிருக்கிறேன். அந்த மாத்திரை வந்து 500ல பாதி பண்ணுங்க, நாங்க பாதியும் பண்ணிட்டோம். சரி. அப்புறமா இப்ப கால்வாசி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரி. ஆனா ரொம்ப குண்டா ஆயினே போறா. அது இப்போ நார்மலா இருக்கா, திருப்பி அது மாதிரி ஆயிடுமா அப்படி இப்படின்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். எனக்கு சரி. இப்ப வந்து நார்மலா இருக்கிறா, வெயிட் நார்மலா இருக்கு. வெயிட் வந்து 76 kg ஆயிடுச்சு மேடம். சரி. அந்த அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, கோவப்படுறதோ சண்டை போடுறது அதெல்லாம் எதுவும் இல்லாம நார்மலா இருக்கா மேடம் அவ. சரி. இப்ப எனக்கு என்ன பயனா, திருப்பி மறுபடியும் ஏதாவது ஆயிடுவாளா, அப்படியே திருப்பி டென்ஷன் ஆவாளா, திருப்பி கோவம் வருமா? அவர் வந்து 16 வயசு, இது அடலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னார் மேடம். சரி. மேல வந்து எங்க பாப்பா கொஞ்சம் மூளை, அதாவது அந்த கற்றல் திறமை இல்லைன்னு சொன்னாங்க. சரி. திருப்பி மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். சரி, பயப்படாதீங்க. இப்ப வந்து நீங்க மாத்திரை கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கிறா, சரியா? அந்த மாத்திரையை கொஞ்ச நாள் தொடர்ச்சியா கொடுங்க. அந்த டாக்டர்கிட்ட திருப்பி போய் காட்டுங்க. இல்ல மேடம், அது ஒரு 6 மாசமா கொடுத்துட்டோம். இப்போ ஒரு கால்வாசி தான் கொடுக்குறோம். சரி. டாக்டர் என்ன சொல்றாரோ அந்த மாத்திரையை பத்தி டாக்டருக்கு நல்லா தெரியும். நீங்க முதல்ல போய் காட்டின டாக்டர்கிட்டயே திருப்பி காட்டுங்க. காட்டிட்டு இருக்கோமா? ஆமா. இனிப்பு சேர்க்காதீங்க. பிள்ளைகள் இப்ப சும்மாவே வீட்டுல இருந்தா ரொம்ப வெயிட் போடுவாங்க. சரி மேடம். என்ன செய்யன்னு போர் அடிக்கும் போதெல்லாம் ஏதாவது சாப்பிடுவாங்க. அதனால நீங்க ரொம்ப அந்த இனிப்பு வகைகளை வீட்டிலே வைக்காதீங்க. சரிங்க மேடம். அவளை வேலைகள் ஏதாவது செய்ய சொல்லலாம். வீட்டுல பாத்திரம் கழுவு, வீட பெருக்கு, துணி துவை. நாங்க சர்ச்சுக்கு போறதுனால அடிக்கடிக்கு நாங்க சர்ச்சுக்கு கூட்டு போறதுனால அது கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா மேடம். அதுவே எனக்கு பயமா இருக்கு. அப்ப கூட்டிட்டு போகாதீங்கம்மா. சிலவங்களுக்கு அந்த மியூசிக் சவுண்ட் ஒத்துக்காது. ஓஹோ. சிலவங்களுக்கு அந்த மியூசிக், அந்த டம்னு அந்த ட்ரம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது ஒத்துக்காது. கோபம் ரொம்ப வரும். கோபம் ரொம்ப வரும் மேடம். திருப்பி அந்த மாதிரி ரொம்ப அதிகமாலாம் ஆகாது இல்ல மேடம்? ஆமா, அப்படிலாம் ஆகாது. அது நீங்க கரெக்ட் மாத்திரை
ரொம்ப பேசணும் ரொம்ப டைம் ட்ரை பண்ணுவோம் மேடம். எல்லா டிவில உங்களை பிடிப்பேன், எந்த டிவில கிடைக்கல. இன்னைக்கு காடி கேட்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு மேடம். சரிம்மா. ஏன்னா அது நல்லா புரியுற மாதிரி சொல்றீங்க. நீங்க தான் எனக்கு அந்த டாக்டர் கிட்ட கூட போய் பேச முடியல மேடம். அவ்வளோ எனக்கு என்ன கேட்கறது எது பண்றது ஒண்ணுமே தெரியல. அவருக்கு வந்து எனக்கு 2 பயம். ஒண்ணு வந்து வயசு பொண்ணா இருக்காங்களா, 16 வயசு கரெக்டா. 2வது வந்து அவளுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியல. வெளியில போனா ஜென்ஸ் பார்த்தா எப்படி பேசுற அதெல்லாம் தெரியலன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் எனக்கு. கவலைப்படாதீங்கம்மா. எல்லாரும் அந்த அவங்க மத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் நல்ல ஆட்களும் உண்டு. அதாவது மனசுல வந்து கெட்ட மிருகமும் உண்டு, மனசுல கடவுள் தன்மைக்கு ஏற்ற அந்த நல்ல குணமும் இருக்கும். சரியா? உங்க பிள்ளை வந்து மத்தவங்கள்ட்ட உள்ள நல்ல குணத்தை தூண்ட கூடிய தகுதி அவளுக்கு இருக்கும். சரியா? எப்பவுமே இந்த மென்டலி ரிட்டார்டட் மூளை வளர்ச்சி கம்மியான பிள்ளைகளை வந்து லவபிள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூளை வளர்ச்சி கம்மினா மேடம் என்ன பொண்ணுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் நார்மலா இருக்கா, படிக்க மட்டும்தான் தெரியல மேடம். சரி, அப்ப ரொம்ப கம்மியா. யூசுவலா அந்த பிள்ளைகள் வந்து எல்லாரும் அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க எல்லாரும். அதனால பயப்படாதீங்க. ஐயோ உலகத்துல போகணுமே 16 வயசு பிள்ளையாச்சேன்னு கவலைப்படாதீங்க. சரியா? அந்த பிள்ளைகள் யூசுவலா மத்தவங்கள்ட்ட உள்ள அன்பையும் கனிவையும் அவங்க பெற்றுக்கிடுவாங்க. சரியா? அதனால நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம். அது அப்படியே நார்மலா அப்படியே சரியா போயிடல மேடம். நல்லா சரியா போயிடும், நார்மல் ஆயிடும். ஆமாமா. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. எங்க பொண்ணு பேர் ஜெனிஃபர்மா. அவளுக்காக சரிம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங் மேம். ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்ணதுக்கு. மேம் இப்போ வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸே 10th 12th ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது இன்னும் கஷ்டமா இருக்கும். அந்த 10th 12th அந்த ஏஜ் வரும்போது அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்? அதாவது பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்கள விட்டுறணும். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும், நான் படிக்கவே இல்லை, அப்போ என் பிள்ளை நல்லா படித்து அதை ஈடுகட்டணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பேராசை வச்சுருக்காங்க. பேராசை படக்கூடாது. தனக்கு கிடைக்காதது எல்லாம் பிள்ளைய எப்படியாவது விரட்டி அவளை சத்தம் போட்டு அவளை கெஞ்சி அவளை வந்து நல்ல விதமாக பேசியாவது அவளை படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிப்பது ஒரு கலை. எப்படி டான்ஸ் எல்லாத்துக்கும் வருமா? வராது. பாட்டு பாட எல்லாத்துக்கும் வருமா? வராது. பாட்டை எல்லாரும் ரசிப்பாங்க. அது மாதிரி நல்லா படிக்கக்கூடிய திறனை எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனா நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. எப்படி பாட்டு பாட முடியுமோ, ஸ்வீட்டா பாட்டு பாட முடியுமோ, அது மாதிரி நல்லா படிக்கக்கூடியது ஒரு கலை. இதை பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரி, என் பிள்ளைக்கு படிப்பு வராது, அப்போ நான் தொழில் கல்வியில விடுவேன். அவங்க சில விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. இப்போ உலகத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு. இப்போ வர்ற அந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்றாங்க, புதுசா வர்ற தொழில்கள், குட்டி குட்டி தொழில்களை தொடங்கி எல்லாம் சிறுவர்கள் தான் தொடங்குறாங்க. சின்ன வயசு பசங்க. ஓகே, காலேஜில் படிச்சுட்டு பாதியில் நிப்பாட்டினவங்க, காலேஜுக்கே போகாதவங்களை நம்பி இப்போ வெளிநாட்டு கம்பெனி எல்லாமே கோடி கணக்கில் பணம் கொடுக்குறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுக்குறாங்க. நீ வந்து ஒரு ஹோட்டல் எல்லாத்தையும் எடுத்து நீ இடம் கொடுத்து நடத்தணுமா, இல்லை ஒரு டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு இந்த கேப்ஸ் நீ செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத பிள்ளைகளை, காலேஜ் பக்கமே தலை வச்சு படிக்காத பிள்ளைகளை கூட உலகத்தில் உள்ள கம்பெனிகள் நம்பி பணம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து டிகிரி முக்கியம் இல்லை, ஆனால் எபிலிட்டி, திறமை முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிடாம டிகிரி தான் முக்கியம், திறமை முக்கியம் இல்லைன்னு மாறிடுறாங்க. அப்படி செய்யாதீங்க. திறமை தான் முக்கியம், படிப்பு அதுக்கு அடுத்தபடி தான். சரியா? ஸோ பிள்ளைகளை வந்து கிட்டத்தட்ட அவங்க இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா அந்த மனசு, அதோடைய திறமை நல்லா அழகாக வளர்ந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்குது. யாருக்கு எந்த திறமை இருந்துச்சுனாலும் அதுக்கு இந்த உலகத்துல நிறைய வரவேற்பு இருக்கு, தேவை இருக்கு. கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஷாலினி டிவியின் மனம் தெரிந்து பேசுவோம். யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோம். வணக்கம் சார், மேடம் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்மா. சரி சார், நல்லா மகிழ்ச்சியா இருக்குது நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் இதெல்லாம். சரி சார். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குமா. நான் வந்து மன அழுத்தத்துக்கு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி. இப்போ மனநோயின்றது பரம்பரை நோயா, நம்ம குழந்தைங்க எல்லாம் பாதிக்குமான்றது ஒரு டவுட். சரி, எல்லா மனநோயும் பரம்பரையா வராது. அது மாதிரி பரம்பரையா நோயே இருக்காது, ஆனா மனநோய் வரலாம். மேல பார்த்தனா யாருக்குமே இருக்காது, வரலாம். ஆனாலும்
மனநோய் இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம வளர்க்கணும். புரியுதா? இப்போ மனநோய் இருக்கிறவங்க கணவன் மனைவி சேரும்போது குழந்தை உண்டாகுது இல்லைங்களா? ஆமா, அந்த குழந்தைக்கு மனநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குது இருக்குது. அது அதால கண்டிப்பா மனநோய் உள்ள குழந்தை தான் பிறக்கும் அப்படி இல்லை. சரியா? எப்படி டயாபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு, டயாபெட்டிஸ் சக்கரை சத்து வியாதி உள்ளவங்களுக்கு அது மாதிரி பிள்ளைகள் பிறக்க சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இல்லை கண்டிப்பா அவங்களுக்கு அப்படித்தான் வருங்கிறது இல்லவே இல்லை. மனநோய்க்கு சான்ஸ் இருந்தாலும் அவங்க வளர்ற சூழ்நிலை நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நோயே வராது. அம்மா அப்பா 2 பேருக்கு கூட மனநோய் இருக்கலாம். ஆனாலும் இந்த குழந்தை ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் வர குழந்தைன்னா அந்த மனநோய் வெளிப்படாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியா? அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நாங்க மன அழுத்தத்துக்கு மாத்திரைகள் சாப்பிடுறதுனால சைடு எஃபெக்ட் ஏதாவது அந்த டைம்ல, அதாவது பெண்கள் கருவுற்று இருக்கும் போது மனநோய்க்குரிய மாத்திரைகள் சாப்பிடாம தவிர்ப்பது நல்லது. தாய்ப்பால் கொடுக்கும் போதும் அது தவிர்ப்பது நல்லது. அப்போ உங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாத்திரையை டெம்பரரியா நிப்பாட்டலாம். இப்ப என் மனைவி கர்ப்பமா தான் மேடம் இருக்கிறாங்க. சரி. மாத்திரை நான் தான் மேடம் சாப்பிட்டு வரேன். இப்போ அவங்க 4 மாசம் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மாசமாவே மாத்திரை சாப்பிட்டு வரேன். சரி. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மனநோய் நமக்கு இருக்கிறதுனால அது நம்ம குழந்தைக்கு தாக்குமா அப்படின்னு. நிச்சயமா இல்ல சார், நிச்சயமா இல்ல. நல்ல குழந்தை, நல்லா நீங்க சாப்பிட்ற மாத்திரைகள் அப்படி உங்களுடைய மனைவி கருவுற்று இருக்கும், கரு உரும்போது அது பாதிக்காது. சரிங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார்.